வணக்கம். நம்ம வாழ்க்கை பயணத்துல எது நம்மள முன்னாடி தள்ளிக்கிட்டு போகுது, எது நம்ம நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்கு? வாங்க, இன்னைக்கு நாம உழைப்பின் அச்சாணி அப்படின்ற தலைப்புல ஒரு ஆழமான கதைய அலசி ஆராயலாம். கேக்குறதுக்கு இது ஒரு சாதாரண பஸ் டிரைவரோட கதை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி வாங்க, இந்த கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். சரி, அப்போ இந்த கதையோட மையப்புள்ளிக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஹீரோ காரல், அவரோட உலகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம் வாங்க. இதோ இவர்தான் நம்ம காரல். ரொம்பவே கடின உழைப்பாளி, ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆனா பாருங்க, மனசுல மட்டும் பெரிய பெரிய கனவுகள். அது எல்லாத்துக்கும் மேல அவரோட உலகமே மரியா மேல இருந்த காதல் தான். அவளோட அன்பு தான் அவரோட ஒவ்வொரு மூச்சுக்கும் அர்த்தம் கொடுத்துச்சு. கற்பனை பண்ணி பாருங்க, காரோட ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் விடியுது. அந்த பஸ் ஸ்டிப்போட சத்தம், கையில ஸ்டேரிங் வீல், திரும்ப திரும்ப ஒரே வேலை. இதுதான் அவரோட வாழ்க்கை. ஆனா இது வெறும் வேலை இல்லைங்க, அவரோட ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் இதுதான் சாட்சி. ஆனா இந்த மெஷின் மாறி போயிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு அழகான மாற்றம் வருது. அதுதாங்க காதல். வாங்க, இந்த காதல் அவரோட உலகத்தை எப்படி மாத்துச்சுன்னு பார்க்கலாம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் கார்லோட மொத்த உலகமும் ஒரு புள்ளிக்குள்ள சுருங்கி நிக்குது. ஏன்னா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மரியா அவனுக்காக கஞ்சியோட காத்துட்டு இருப்பா. அந்த ஒரு நிமிஷம் போதும், அந்த நாள் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அது அழகா மாறிடும். அப்போ அவன் சொல்றான் பாருங்க, உன்னை பார்க்காம இந்த கஞ்சிக்கு ருசியே இல்லைன்னு. அரட, இந்த ஒரு வரி போதும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த அன்பு எவ்வளோ ஆழமானதுன்னு புரிஞ்சுக்க. அவளோட அன்பு தான் அவனோட கஷ்டத்துக்கெல்லாம் கிடைக்கிற ஒரே மருந்து. இப்ப பாருங்க, காரோட வாழ்க்கைய ரெண்டு பக்கமா பிரிக்கலாம். ஒரு பக்கம் குடும்ப பாரம், வறுமைன்னு ஏகப்பட்ட சவால்கள் அவனை அழுத்துது. இன்னொரு பக்கம் அவனோட உழைப்பும் மரியாவும் தான் அவனுக்கு இருந்த ஒரே பலம். இந்த ரெண்டுக்கும் நடுல நடக்கிற போராட்டம் தான் இந்த கதையே. ஆனா வாழ்க்கை அவ்வளோ சுலபமா இருந்துடாதே. காரல், மரியா ரெண்டு பேரோட பயணமும் சவால்கள் நிறைஞ்சதா தான் இருந்துச்சு. என்னென்ன சவால்கள்னு அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. அவங்களுக்கு வந்த கஷ்டங்கள் ஒன்று ரெண்டு இல்ல, அது ஒரு படிக்கட்டு மாதிரி ஒன்று மேல ஒன்று ஏறிக்கிட்டே போச்சு. முதல்ல குடும்பத்துல அழுத்தம் அதிகமாகுது. சரி, வேற வேலை தேடலான்னு போனா போற இடத்துல எல்லாம் நிராகரிப்பு தான். இது ஒரு பக்கம். நான் மரியாவுக்கும் அவளோட பங்குக்கு தனியா பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்க சேர்ந்து கண்ட கனவு ஒவ்வொரு நாளும் அவங்கள விட்டு தூரமா, இன்னும் தூரமா போற மாதிரி ஒரு உணர்வு. நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு விலக ஆரம்பிக்குது. அப்போ அவங்க தோத்து போயிட்டாங்களா? இல்லவே இல்ல. இங்க தான் இந்த கதையோட அசல் பலமே ஆரம்பிக்குது. அதுதான் விடாமுயற்சி. சுத்தி சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த அன்பு தான் அவங்களோட பெரிய ஆயுதம். அவங்க தனித்தனியா நின்னு போராடாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாங்க. விடாமுயற்சினா என்ன தெரியுமா? சும்மா பொறுமையா இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லா கஷ்டத்தையும் தாண்டி கூட இருக்கிறவங்களோட அன்பை ஒரு துணையா வச்சுக்கிட்டு நம்ம கனவை நோக்கி போறது. இதுதான் காரல் மரியா கதை நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, அவங்களுக்கு என்னதான் கிடைச்சது? வாங்க, கதையோட கடைசி கட்டத்துக்கு போலாம். வெற்றி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிலைமையே மாத்திட்டாங்க. இது ஒரே நாள்ல நடந்த மேஜிக் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் விட்ட கண்ணீருக்கும் கிடைச்ச பரிசு. அப்போ கடைசியில என்னாச்சு? காரலுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சது. அவங்க கனவெல்லாம் நிஜமாச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கான ஒரு எதிர்காலத்தையே உருவாக்குனாங்க. முக்கியமா அவங்க வாழ்க்கை உழைப்புக்கும் காதலுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நின்னுச்சு. சோ இந்த கதையோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உழைப்பும் உண்மையான காதலும் ஒன்னா சேரும்போது வெற்றி கண்டிப்பா நிச்சயம். இதுதான் உழைப்பின் அச்சாணி. உழைப்பு ஒரு வீல்னா அன்பு இன்னொரு வீல். இது ரெண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கை என்ற வண்டியை முன்னாடி தள்ளிக்கிட்டு போகுது. சரி, இந்த கதையெல்லாம் கேட்டீங்க இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். காரல், மரியாவுக்கு அவங்க உழைப்பும் காதலும் அச்சாணியா இருந்துச்சு. உங்க வாழ்க்கைய முன்னாடி நகர்த்துற அந்த அச்சாணி எது? யோசிச்சு பாருங்க. நன்றி.